ஒரு 50 இயர்ஸ்க்கு நான் நடு பேர் நடிக்கவே இல்லை, இப்ப நடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இன்னைக்கு அவங்க 2 பேருடைய உயரம் பெரிய உயரத்துக்கு போயிட்டாங்க. 2 பேருமே இன்னைக்கு ஒரு மெச்சூர்ட் லெவலுக்கு போயிட்டாங்க. அடுத்த கட்டத்தை தாண்டி போயிட்டாங்க. இப்ப பண்ணுவோம். ஏன்னா அன்னைக்கு அவங்க சேர்ந்து பண்ணாங்கன்னா அது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஷாட்டே நீங்க வைக்கிறீங்க, யாரை காட்டுவீங்க ஃபர்ஸ்ட்? அன்னைக்கு ரஜினி ரசிகர் கமல் ரசிகருங்கிற ஒரு போட்டி இருந்தது. அப்படிங்கும்போது ஒரு சீன் அவருக்கு கம்மியா ஒரு சீன் அதிகமா இருக்கு, யாரை ஃபர்ஸ்ட் ஷாட் வைப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் குழப்பம். இன்னைக்கு அதெல்லாம் இப்ப அதை விட பெருசு சோசியல் மீடியால போட்டுருவாங்க. இல்ல இப்ப அந்த ரசிகர்கள் மெச்சூர்டா இருக்கிறாங்க, இதை புரிஞ்சுக்கிடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னாலே அந்த மைண்ட் செட்டோட வருவாங்க. இது போட்டி படமா பார்க்க மாட்டாங்க, 2 பேரும் இருக்கிற படமா பார்ப்பாங்க. 2 பேருக்கு ஈக்குவலான கேரக்டரா இருக்கும், ஈக்குவலா பண்ணிடுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா இருந்தாங்க ரசிகர்கள். டிக்கெட்ல பேசுறது, கட் அவுட், அந்த படத்துக்கு 15 அடி வச்சோமா, நாங்க 20 அடி வைக்கிறோம், அவர் பாலாபிஷேகம் பண்றவா, நான் ஹெலிகாப்டர்ல இருந்து பாலாபிஷேகம் பண்ற மாதிரி ஒரு போட்டி. அவரோட ஒரு படமே கூட இருக்குமே சார், அந்த 2 பேரும் ஹீரோ கமல் ரஜினி ஃபேன்ஸ் சண்டை போட்டுக்கிறது நிறைய அன்னைக்கு நடந்தது. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்களாம் ஒரு மெச்சூர் லெவல் பண்ணிட்டாங்க. 2வது கமல்ஹாசனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அது ரஜினி நடிக்கிறாரு, லோகேஷ் டைரக்ட் பண்றாரு. ஏன்னா லோகேஷை பொறுத்த வரைக்கும் 2 பேரையும் ஹேண்டில் பண்ணிட்டாரு. அப்படிங்கும்போது ஈஸியா இருக்கும். அப்படிங்கிறபோது அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.